அன்பலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வேப்பந்தேனி. இது வந்து வேப்பந்தேனி. இதோட தேன் வந்து புளிப்புத்தன்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே செத்து விழுகுது வேப்பந்தேனிகள். ஏன் சாதம் தெரியல, இதோட கெட்ட சவனம்னு சொல்லுவாங்க. இது வேப்பந்தேனி என்றால் வேப்ப மரத்துலாம் கூடு கட்டும். ஆனால் வேப்ப மரம் பக்கத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம், அந்த மரம் வந்து வேம்பு. அந்த வேம்பு பக்கத்தில் இருக்கிறால அந்த வேம்பு இருக்கிறது கிட்ட கூட வேப்பந்தேனின்றது வரலாம். ஏன்னா அந்த வேப்பந்தேனியோட வேப்பம்பூவோட அந்த பூவை எடுத்துக்கொண்டு மசியிடும். அது அப்படிப்பட்டதான் வேப்பந்தேனின்னு சொல்கிறது. அந்த தேனியோட தேன் வந்து புளிப்பு சுவையானது, மெல்லிய புளிப்புத்தன்மை உடையது. ஆனால் அது நல்ல ஒரு மருத்துவ குணம் உடையது. அதுக்கு இந்த வேப்பன் தேனியானது மற்ற தேனீக்களை விட கொஞ்சம் அளவில் சிறியதாக இருக்கும். அதோட இந்த வேப்பன் தேனானது மற்ற தேன்களை விட அடர்த்தி குறைவாக இருக்கும், தண்ணித்தன்மையாக இருக்கும். மற்ற தேன்கள் எல்லாம் ஒரு கட்டி போல ஒரு களித்தன்மையாக இருக்கும், இது கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருக்கும். நாங்கள் பார்க்க போகிறது தேனோட பொதுவான நன்மைகள். அதாவது தேனோட என்னென்ன கிளம்பு சாப்பிட்டா என்ன நன்மை இருந்ததை பற்றி பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது தேனை தேசிக்காய் சாத்தோட கலந்து சாப்பிட்டா, எலும்பிச்சை சாத்தோட கலந்து சாப்பிட்டா என்ன நன்மை என்னதை பார்ப்போம். தேனையும் எலும்பிச்சை சாத்தையும் கலந்து சாப்பிட்டா தடிமல், மூக்கால் தண்ணி வடிகிறது, இருமல் போன்ற நோய்கள் குணமாகும். இதைத்தான் புலம்பெயர் தமிழர்கள், இலங்கையிலிருந்து சென்ற புலம்பெயர் தமிழர்கள் மேற்கத்திய நாடுகளில் இருப்பவர்கள் இந்த முறையை பயன்படுத்துகிறார்கள், அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இதை அவங்க தேனோட லைமை சாப்பிடுறோன்னு சொல்லுவாங்க. லைம் லெமன் என்று 2 இருக்குது. லைமெண்டா என்ன, வெறும் உருண்டையாக இருந்தால் அது லைம், அந்த எலும்பிச்சம்பழம் லைம். அதே எலும்பிச்சம்பழத்தில் ஒரு மேல் பகுதியில், அதாவது முளைப்பகுதியில் ஒரு கட்டி மேலே இருந்தால் அதுக்கு பேர் லெமன். அடுத்து பாலோட தேனை கலந்து சாப்பிட்டா நல்ல உறக்கம் வரும், நல்ல நித்திரை வரும். ஆனால் ஒரு விஷயத்தை கவனித்து கொள்ளுங்க, தேன்லேயும் அதிக கல்சியம் இருக்குது, பால்லையும் நல்ல கல்சியம் இருக்குது. இது கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறார்கள், அதாவது சிறுநீரகத்தில் கற்கள் படிகிறவைகள், இதை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்து பழத்தோட தேனை சாப்பிட்டா நல்ல சக்தி வரும், அதாவது பஞ்சாமிரதம்னு சொல்லுவாங்க. பஞ்சாமிரத்தில் தேனை கலந்து சாப்பிட்டா நல்ல சக்தி பெருகும், உடம்பு வலிமை வரும். பொதுவாகவே சித்த மருந்து, ஆயுர்வேத மருந்துகளுக்கு, சில மருந்துகளுக்கு இந்த தேனை கலந்தால் அந்த மருந்தோட சக்தி அதிகரிக்கும். உதாரணமாக சொல்லப்போனால் இந்த தடிமனு கொடுக்குற தாலி சாதம் என்ற மருந்தோட தேனை கலந்து சாப்பிடும்போது அந்த மருந்துன்ற வீரியம் அதிகரிக்கும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் மாதுளையோட தேனை கலந்து சாப்பிட்டா ரத்தம் அதிகரிக்கும், நல்ல ரத்தம் ஏறும் உடம்பில். அடுத்து தேனோட மிளகு கலந்து சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஆனால் மிளகு அதிகம் சாப்பிட்டா அல்சர் நோய் உருவாகும். அல்சர் இருக்கிறவங்க மிளகு அதிகம் சாப்பிடக்கூடாது. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா தேனோட தேங்காயை சாப்பிட்டா, தேங்காய் சொட்டு, தேங்காய் பூவை சாப்பிட்டோம்னா குடல் புண் அதுகள் ஆறும், இந்த அல்சர் நோய்க்கு நல்லது. அடுத்து இஞ்சியோட தேனை கலந்து சாப்பிட்டா அந்த பித்த நோய்கள், பித்த வெடிப்பு அது போன்றதுக்கு நல்லது. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா இந்த நெல்லிக்காயோட தேனை கலந்து சாப்பிட்டா இன்சுலின் சுரக்கும். அடுத்து தோடம்பழத்தோட, அதாவது இது இந்தியாவில் 6-5 பழம்னு சொல்லுவாங்க. ஒரேஞ்ச் என்றது மருவி 6-5ஆக மாறியது, அதுதான் இலங்கையில் தோடம்பழம். அதோட தேனை கலந்து சாப்பிட நல்ல நித்திரை வரும், அதாவது தூக்கம் வரும். அடுத்து தேனை அதிகம் சாப்பிடக்கூடாது, அதிகம் தேன் குடிக்கக்கூடாது. அப்படி அதிகமாக எடுத்துக்கொண்டால் ஒரு வெறித்தன்மை வரும். ஒரு வெறி என்றால் போதை, அந்த சாராயம் குடிக்க போல ஒரு போதை ஒன்று வரும். ஆனால் அது நல்ல போதையும் இல்லை, சாராய போதையும் நல்ல போதை இல்லை. அதோட பொதுவாக தேன் குடிக்கிறவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் இளைச்சி வரும், உடம்பு கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் மெலிவாங்கன்னு சொல்லுவாங்க. அதோட அந்த நல்ல குரலும் வரும்னு சொல்லுவாங்க, தேன் குடிக்க நல்ல குரல் வளம் வரும்னு சொல்லுவாங்க. அதோட ஆதி காலத்தில் தேனில் ஆதி மனிதர்கள் பழங்களை போட்டு வச்சுருப்பாங்க. என்ன காரணம்டா, நீண்ட நாளத்துக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். இப்போ 1990ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் சொல்லுவாங்க தேன் 100 வருடம் இருக்குமென்னு சொல்லி. ஏன்டா அந்த காலத்தில் இந்த இரசாயனங்கள் எல்லாம் இல்லை. இப்போது வர்ற தேனில் இரசாயனங்கள் கலக்கப்படுது. அது எப்படி என்றால் தோட்டத்தில் இரசாயனங்கள் அடிக்கப்படுது, இந்த பூக்களுக்கு மீது ரசாயனம் அடிக்கப்படுது. அதுகள் பரம்பரையாக அந்த பூக்கள் அந்த செடிகள் மூலம் கடத்தப்படுது. அந்த செடிகளில் இருந்து, அந்த பூக்களில் இருந்து தேனை எடுத்துக்கொண்டு வரும் தேனீக்கள் தேனை சேகரிக்கும் போது அந்த தேன் அது நீண்ட காலம் இருக்கக்கூடிய தன்மையை இழந்து விடுது, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தேனானது 50 வருடங்கள், இப்போ இருக்கிற காலங்கள் சொல்லுவோம் ஒரு 50 வருடங்கள்லாம் தேனோட ஆயுள் காலம்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு தேன் காலாவதி ஆகிவிடும். பொதுவாக அமேசான் போன்ற நீண்ட காடுகள், அதுக்கு நடுவில் எடுக்கப்படுற தேன்கள் கொஞ்சம் அதிக காலம் இருக்கும். ஏன்னா மற்ற காடுகளில் இருக்கிற தேன்கள் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, அது காரணம் இருக்குது. ஏன்னா காடுகளில் இருக்கிற தேனீக்கள் கூட வயல்களுக்கு வந்து தேன் எடுக்கும். அதே நேரத்தில் அந்த தேனீகளின் இனப்பெருக்கம் சுற்றி பார்த்தோம்னா எல்லாமே இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற தேனீக்களும் சின்ன சிறிய காட்டுக்குள்ளே இருக்கிற தேனீக்களுக்கு ஒற்றுமை இருக்குது. கலப்படங்களாகி தான் இருக்குது அதுகள் எல்லாம். ஆனால் என்ன இருந்தாலும் தேன்ன்றது மிகவும் அருமையான ஒரு அருமை தான்.